SA20 2025ஓட 13வது போட்டி ஜோபர்ஸ் சூப்பர் கிங்ஸ் எம்ஐ கேப் டவுன் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே ஏர்னிங்ஸை ஏற்படுத்திக்க முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நியூலாண்ட்ஸ் கேப் டவுனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. ஜனவரி 18 9 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 5:30 PM ஸ்டார்ட் ஆகுது. 13 போட்டியில் 6 பேட் ஃபஸ்ட்டு 7 சேசிங்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ரீசெண்டாக பேட் ஃபஸ்ட்டு டீம் ஜெயிக்கிறதுனால அந்த பேட் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்பி எடுக்கலாம். 158 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ், இது ஆவரேஜ் நம்பர்னு தான் சொல்லணும். பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போதும் 6 விக்கெட் தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 204-3 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை போன சீசனோட எண்டில் அடித்தாங்க. அதுதான் ஹை ஸ்கோராக இருந்திருக்கு. அண்ட் எம்ஐ கேப்டன் 80-3. இது மழை காரணமாக அந்த மேட்ச்னால இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். 150 பிலோவா 3 டைம்ஸு, மீடியம் ஸ்கோர் 8 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 2 டைம்ஸ். அந்த மீடியம் ஸ்கோரை எதிர்பார்த்து தான் இந்த போட்டியில் போகலாம். ரீசன் ஸ்கோர்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் விக்கெட்ஸ் எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அதில் வின்னிங்ஸை பாருங்கள். எம்ஐ கேப்டன் 2 இடத்துல இருக்காங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு பெருசாக அட்வான்டேஜ் கொடுத்தது இல்லை. பார்க்கலாம். ஜோபர்ஸ் சூப்பர் கிங்ஸ் சில மாற்றங்கள் செஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. போன போட்டி ஸ்பின் பேஸில் இருந்தது. மழை காரணமாக போச்சு அப்படின்னா கூட ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க. அதனால் ஒரு விஷயம் இருந்தது. இந்த போட்டியில் சில பிளேயர்ஸை மாற்றலாம். குறிப்பாக மொயின் அலி நல்ல ஸ்பின் பவுலிங் கொடுத்துருந்தா கூட அவர் வெளியில் தள்ளிட்டு அந்த இடத்துல விஹாம் லப்பேவை கொண்டு வரலாம். ஒரு பேட்டர் பேஸ் இன்க்ளூஷன். அப்படி இருந்தால் ஒரு ஓவர்சீஸ் அப்படிங்கிற இடத்துல 14 எடுத்துகிட்டு வர முடியும். 4 ஓவர்சீஸ் தான் அளவு. இதில் டேவிட் வீசேவை ஓவர்சீஸாக கன்சிடர் பண்ணால் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான். நமீபியாக்காக இப்போ விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். அதர்வைஸ் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா கன்சிடரேஷனில் தான் வச்சுப்பாங்க. இங்கே மொயின் அலி, ஜானி பைஸ்டா, லூயிஸ் டுபுலி அண்டு கான்வே இவங்கெல்லாம் ஓவர்சீஸில் கன்சிடர் பண்ணணும். கான்வே பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட் ஸ்டார்ட் கொடுக்கல. ஃபாஃப் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்ட் இல்லை. லூயிஸ் டுபுலியும் கன்சிஸ்டண்டாக அவ்வளோ பெருசாக இல்லை, முன்னே இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜானி பைஸ்டாவோட அவுட்புட்டும் பெருசாக இல்லை. இந்த டாப் 4 அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பெஸ்ட்டாக சொல்லலாம். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் பேஸில் டவுனாக இருக்காங்க. மொயின் அலி ஓகே, ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரீசெண்டாக பண்ணுறதில்ல. குயிக்காக ஆடுறாரு, அவுட் ஆகிறாரு. அதே நேரத்தில் பவுலிங் வந்தால் ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. இப்படி தான் போகுது. டானவன் ஃபெரேரா சூப்பர் ஃபினிஷர். இந்த டாப்போட ஃபெயில் ஆகி ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு பெருசாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பவுலிங் பேஸில் அவர் கன்சிடர் பண்ணுறாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். பட் அவர் ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவார். நிறைய சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட் கீப்பர்ஸ் ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவாங்க. அதில் இவர் விதிவிலக்கல்ல இவரும் பண்ணுறாரு. நல்லாவும் பண்ணிகிட்ருக்காரு. பேட்டிங்கில் ஃபினிஷ் பண்ண முடிய எபிலிட்டி இருக்குது. டேவிட் வீசே நியூ பாலில் வீசுகிறாரு. அது கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்க்கலாம். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீசுகிறாரு. இருந்தாலும் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் வெரைட்டி கொடுக்கக்கூடிய அந்த வகையில் பார்க்கும்போது அவுட்புட் பெட்டராக வரலாம். அண்டு நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டியும் இருக்குது. ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. எவன் ஜோன்ஸு ரைட்டாக மீடியம் விக்கெட் டேக்கிங் பவுலராக பார்க்கலாம். பட் கன்சிடரபுளாக நிறைய ஓவர் கொடுக்கணும். அது பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டாக இருக்குது. இந்த யூனிட் இப்படியே போனால் பவுலிங் யார் வீசுவாங்கங்கிற குழப்பம் தான் நமக்கு மிஞ்சும். ஹார்டிஃபிஷ் வில்லியோன், சிப்பம்லா டீசன்ட் பவுலர்ஸ் டொமஸ்டிக்கில் நல்லாவே இருக்காங்க. வில்லியோனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இம்ரான் தஹீர் லெக் பிரேக் போல் ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறாங்களோ அவருக்கான முழுமையான ஓவர் கிடைக்கும். இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல சம்சியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணலாம். நன்றி இப்போ இருக்க கோச் இவங்கெல்லாம் இன்ஜுரி ஆகிருக்காங்க. தீக்ஷனா எந்தளவுக்கு அவைலபிள்னு தெரியல. லிசார்ட் வில்லியம்ஸு அந்தளவுக்கு உள்ளே கொண்டு வருவாங்களான்னு பார்க்கணும். அண்ட் விஹாம் லப்பேக்கு வாய்ப்பு இருக்கலாம் மொயின் அலியை வெளியில் தள்ளுறதுக்கு. அப்படி ஒரு வேலை தள்ளுனாங்கன்னா 14 இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. பியூரான் ஹென்ட்ரிக்ஸு டீசன்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேஸரெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்ஜுரி கன்சர்னே இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டாக் பிரேஸ்வெல் நியூசிலாந்து பிளேயர் எல்லாமே சூப்பர் கிங்ஸா அப்படின்னு யோசிச்சா இல்லை தான். அவருக்கான வாய்ப்பு இந்த சீரியஸில் கிடைக்கும்னு பார்க்குறேன். இல்லை இன்ஜுரி கன்சர்னே இது இருக்கா அப்படின்னு தெளிவுபட பார்க்கலாம். எம்ஐ கேப்டவுன் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. டீம் கிரியேஷனில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். அது ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் எப்பயுமே இருக்கிற எம்ஐ கேப்டன் மாதிரி இந்த டீம் இருக்கா அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அதிரடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுருப்பாங்க. கேம் சேஞ்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் பிளேயர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த யூனிட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கேம் சேஞ்சராக யோசிக்கும்போது டெவால் பிரவிஸை சொல்லலாம். அவர் பெருசாக பண்ணிடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் 10 balls 30 இந்த மாதிரி ரேஞ்செலாம் கூட அடிக்க முடியும். அது கேம் சேஞ்சிங்காக பார்க்கலாம். லிண்டே பொட்ஜைட்டர் இவங்க இருக்க முடியும். ரஷீத் கான் அந்த இடத்துல பவுலிங் பேஸில் கேம் சேஞ்சர் அண்ட் பேட்டிங் பேஸில் கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த யூனிட் பெஸ்ட்டாக பார்க்க முடியல. ஸோ ஆனால்
ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி மாறி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து பாசிட்டிவாக பார்க்கலாம். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இந்த சீசனில் பெஸ்ட் பையாக பண்ணாங்க. ஸோ சொல்லப்போனால் அதிக ப்ரைஸு மினி ஆக்ஷனில் வந்தவர் அப்படின்னா இவர் தான். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்போம், மற்றவங்களாம் அடிக்க வைக்கலாம். அந்த ஆங்கிளில் தான் யோசிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ராசிவ் ஆண்டர்சன் அகமதுல்லா உமர் சாயை ஓப்பன் பண்ண வச்சாங்க. போன போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் பண்ண வச்சது எதிர்பார்த்த ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் 1 டவுன் ஸ்டேஜுக்காக வர முடியும். இதை நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொன்னேன். ரஷீத் கான் கேப்டனாக இருக்கிறதுனால உமர் சாயை மேலே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. அண்ட் அவர் ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரு, அது ஓகேவாக இருக்குது. ஆனால் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவர்கிட்ட அந்த ஒரு விஷயம் இல்லை. உமர் சாய் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஆனால் பெருசாக எடுத்துகிட்டு போகிற ப்ராப்ளம் இருக்குது. அவர் பண்ணுறதில்ல, ரீசெண்டாக பண்ணியிருக்காரு, இப்போ பண்ணுறதில்ல. ரீசா ஹென்ட்ரிக்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போக முடியும். முதல் போட்டி அப்படிங்கிற வகையில் ஃபெயிலியர் அப்படின்னா கூட கடந்த சில போட்டிகளில் வந்திருக்காரு, ஓகேவாக இருந்திருக்காரு. பிரவீஸ் ஆரம்பத்தில் பெருசாக பண்ணார், அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இவரை பெருசாக பார்க்க முடியல. காலின் இங்கிராம் டீசென்ட் பிளேயர், ஆனால் பெருசாக பார்க்க முடியல. ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய இன்னிங்ஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அண்ட் எஸ்டர் விஜயன் என்னை கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலாம். நம்பர் 4 நம்பர் 3 இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு டொமஸ்டிக்கில், பட் இங்கே பெருசாக பண்ண முடியல அப்படிங்கிறத அங்கே பார்க்குறோம். ஜார்ஜ் லிண்டே பொச்சாயிட்ட செம்மையான பர்ஃபார்மன்ஸ், இவங்களுக்கான ப்ரொமோஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஓவர் பிரவீஸு இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா லிண்டேவோட ஹிட்டிங் பயங்கரமாக இருக்குது. பவுலிங் பேஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் நல்லா வீசுறாரு. பொச்சாயிட்டர் முதல் போட்டியில் வேறு லெவல் பண்ணார், விக்கெட் பேஸில் கலக்கிட்டார். அண்ட் அடுத்த போட்டியில் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீரியஸில் பெஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்கிற மாதிரி பொச்சாயிட்டராக சொல்லலாம் எம்ஐ கேப்டவுனுக்கு. ரஷீத் கான், ரபாடா, போல்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேறு லெவல் பவுலிங், நிறைய பக்கம் போய் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்றதுனால பெஸ்ட்டு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நுவான் துசாராவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரியான் ரிகல்டன் ஒரு போட்டியில் இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்னில் வெளில போயிட்டார். தாமஸ் காபர் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், நல்ல பவுலிங் பார்த்துருக்கோம். வெயிட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா? அவருமே செம்ம பவுலரு. கார்வின் போஸ்க்கு முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. ட்ரிஸ்டியன் லூயிஸு பாசிபிளாக ரொட்டேஷன் பேஸில் ஒரு பேசர் அப்படின்ற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாம். பென் ஸ்டோக்ஸ் இன்ஜுரி இருக்குது, அதனால் அவருக்கான வாய்ப்பு குறைவு. ரெண்டு டீமுமே இந்த பேட்டிங் டெப்த் வச்சுருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். பட் எம்ஐசிட்டின்னு பார்க்கும்போது ஒரு அட்வான்டேஜ், அந்த பவுலர் வந்து ரொம்பவே பிரபலமாக தெரிகிறாங்க. ரஷீத் கான், ரபாடா, போல்ட் மாதிரி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸு. சப்போர்ட்டுக்கு லிண்டே அவர் நல்லா பண்ணுறாரு, இந்த ஃபார்மேட்டில் ரொம்பவே நல்லா பண்ணுவார். பொச்சாயிட்டர் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்காரு, அது வந்து எம்ஐசிட்டிக்கு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கணும். பட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது எப்பவுமே ஜேஎஸ்கே பிளேயர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ பெருசாலாம் நம்ம ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் இம்ரான் தஹீர் ஆப்வியஸாக கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவர் நல்லாவே சொல்லலாம். லுத்தோ சிப்பம்லாவை ஃபைன் பண்ணியிருக்காங்க, அவர் ஓகேவாக பார்க்கணும். அண்ட் ஹார்டு சொல்லியும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபார்மேட்டில். அண்ட் ஜோன்ஸு போன சீசன் இந்த சீசனில் கலக்கிறாரு விக்கெட் டேக்கிங்கில் பார்க்குறோம். டேவிட் வீஸே இந்த வெரைட்டி கொடுத்து விக்கெட் எடுக்கக்கூடிய போல நியூ பாலில் வீசுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். பவுலிங் பேஸில் இந்த மாதிரி பவுலிங் தான் ஈக்குவலாக சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஈக்குவலாக பவுல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது நேமில் ஈக்குவல்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு மொயின் அலி, டானோன் ஃபெரைரா இப்படிலாம் இருக்காங்க. அண்ட் பேட்டிங்லன்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தான். டாப் 4 அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இவங்க எல்லாமே இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்களா, பெரிய பெரிய இன்னிங்ஸை கொடுக்குறாங்களான்னா அதுதான் இல்லை. பட் இங்கே வந்து ஒரு சில நேரங்களில் வாண்டர்சன் கொடுக்குறாரு, ஒரு சில நேரங்களில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கொடுக்குறாரு, உமர் சாய் ஒரு சில நேரங்களில் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ரீசெண்டாக அப்படின்னு பார்க்குறப்ப ஃபாஃப் ஒரு சில நேரங்களில் கொடுக்குறாரு, மற்றவங்க அவ்வளோ கொடுக்கல அப்படிங்கிறது மைனஸு. அதனால் எம்ஐசிட்டி இன்றைக்கி ஹோம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஜேஎஸ்கே எனி டைம் மேஜிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். அண்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான், பார்க்கணும் ஆன் டைமில் என்ன மாதிரி மாற்றங்கள் செய்கிறாங்க. கண்டிப்பாக ரெண்டு டீம்லேயும் மாற்றங்கள் செய்வாங்க, அதில் டவுட்டே கிடையாது. டேவிட் வீசே, இம்ரான் தஹீர், லுத்தோ சிப்பம்லாம் அவங்களோட ஃபுல் கோட்டாக வீசுவாங்க. வீசே அண்ட் வில்லியன் எண்டோரில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வில்லியன் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால். இந்த சைடு பார்க்கும்போது லிண்டே, ரஷீத் கான், ரபாடா, போல்ட் அவங்களோட முழுமையான கோட்டாக வீசுவாங்க. உமர் சாய், பொச்சாயிட்டர் கொஞ்சம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன், இல்லை பொச்சாயிட்டருக்கே ஓவர் நிறையா கொடுக்கலாம்னு நினைக்கலாம். அப்போ உமர் சாய் மோஸ்ட்லி 1-2 ஓவர் வீசுறாரு, நியூ பால் வேறு வீசுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கணும். ஸ்லாகில் ரபாடா அண்ட் 10 போல்ட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. போல்ட் வந்து நியூ பால்னு வீசுவார், 2 ஓவர்லேயே வீசுவார். ரெண்டு டீமுக்கு இடையில் 5 மேட்சஸ். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் 3 times அண்ட் எம்ஐ கேப்டன் 2 times. அதில் ஒரு அட்வான்டேஜ் ஜோபக் சூப்பர் கிங்ஸ்னு சொல்லலாம். ரீசெண்டாக ப்ரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணாங்க, ஆனால் நோ ரிசல்ட்டை முடிஞ்சுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இந்த சீரீஸில் 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க.
டக்கோ லூயிஸ் மெத்தட் படி ஜெயிச்சாங்க. சில ரெயின்ஃபால் மேட்ச் தான் ஜோபாக் சூப்பர் கிங்ஸுக்கு அமையுது. ஏன்னா ஜோகன்னஸ்பர்க்கில் மழை பெய்யுது அப்படிங்கிற அந்த இடத்துலனால. அதுக்கு முன்னாடி டர்பனோட தோற்றுருக்காங்க. ஓவராலாக ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஐ கேப்டன்னு பார்க்கும்போது ஓகே, கடந்த 5 போட்டியில் 2 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஜோபாக் சூப்பர் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. கடந்த 5 போட்டி இந்த 2 டீமுக்கு இடையில ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அண்ட் எம்ஐ கேப்டன் இந்த 2 டீமுக்கு இடையில அது கடைசி 2 போட்டி மழை காரணமான மேட்ச்சு. அது ஜோபாக் சூப்பர் கிங்ஸுக்கு ஃபேவர் அமைஞ்சுது. அதுக்கு முன்னாடி எம்ஐ, அதுக்கு முன்னாடி ஜோபாக், அதுக்கு முன்னாடி எம்ஐ அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருந்திருக்கு. இந்த ஸ்கோர் பேஸில் பார்க்கும்போது ஒரு டைமு டோட்டலாகவே டவுன் சரண்டர் ஆகிட்டாங்க ஜோபாக் சூப்பர் கிங்ஸ். அதில் எம்ஐ ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக. அண்ட் இன்னொரு பக்கம் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பெரிய இன்னிங்ஸை பின் பண்ணாங்க. அப்போ எம்ஐ கேப்டன் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. அதே வந்து திருப்பி கேப்டன் வந்து பெரிய இன்னிங்ஸை பில் பண்ணாங்க. அப்போ ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் சரண்டர் ஆகிட்டாங்க. இப்படி மாறி மாறி தான் இருந்திருக்கு. ஒரு எட்ஜ் பெருசு, இன்னொரு எட்ஜ் டவுன் அப்படிங்கிற மாதிரி. அதே இன்னொரு பக்கம் எம்ஐ கேப்டன் மழையில் 80க்கு 3 அடிக்கும்போது இவங்க வந்து விக்கெட் எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்கம் பெருசாக போகுது, ஒரு பக்கம் அப்படியே டவுன் ஆகுது அப்படின்றது தான் இது வரைக்கும் எம்ஐக்கும் ஜோபாக் சூப்பர் கிங்ஸுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் எப்பயுமே நெக் டு நெக் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே எம்ஐ இருக்கும்போது இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. டாப் 14 மைண்டில் ரசிவ் ஆண்டர்சன், ஒமர் சாய், ஃபாஃப், ரீசா ஹெண்ட்ரிக்ஸு இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் வராங்க. ஜானி பெய்ஸ்டா எல்லாமே கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இவங்களாம் கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்கெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. ரசிவ் ஆண்டர்சன் போன போட்டியில் பண்ணார், அந்த மாதிரி எதுவும் பண்ணாதான். மொயின் அலி, லிண்டே, வீசே, பொட்ஜைட்டர், ரஷீத் கான் இவங்களாம் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில். ஸோ வில்லியனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒரு சில பிளேயரை ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ரபாடா, இம்ரான் தஹீர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இவங்க வந்து வேறு லெவல் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக இம்ரான் தஹீர் மிடில் பேஸில் வீசுகிறதுல மிடில் கொஞ்சம் குயிக்காக அடிக்கணுங்கிற நோக்கத்தில் இம்ரான் தஹீருக்கு விக்கெட்டை விடலாம். எம்ஐசிடி மிடில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இம்ரான் தஹீரை. லூயிஸ் டூப்ளி, டெவால் பிரவிஸ், எவன் ஜோன்ஸு அண்ட் இம்ரான் தஹீர் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். டூப்ளை ஒரு 1 டவுன் ஸ்டேஜில் வராரு. டெவால் பிரவிஸ் 2nd and 3rd டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப் ஆட ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பிரவிஸோட அந்த அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. எவான் ஜோன்ஸ் போலிங் பேஸில் கன்சிடர் பண்ண பேட்டிங் வந்தாலும் நல்லா ஆட முடியும். முழுமையாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அந்த இடம் மட்டும்தான் ஒரு டவுட் இருக்குது. ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இம்ரான் தஹீர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிடில் பேஸில் சில வீக்கர் பேட்டர்ஸ் இருக்காங்க, குயிக்காக ஆடுற பேட்டர்ஸ் இருக்காங்க. இம்ரான் தஹீர் மாதிரி பவுலர்ஸ் பிரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி அவுட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கன்சிடர் பண்ணலாம். ரசிவ் ஆண்டர்சன், மொயின் அலி அண்ட் சார்ஜ் லிண்டே நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணுவாங்க. மொயின் அலி இந்த போட்டியில் தொடர்றாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதர்வைஸ் ஓகேவான சாய்ஸஸ் தான் இவங்கெல்லாம். ஒமர் சாய், ஜானி பெய்ஸ்டா அண்ட் டேவிட் வீஸே கன்சிடர் பண்ணுவோம். டேவிட் வீஸை பொறுத்த வரைக்கும் நியூ பால் வீசுகிற ஒரு வேளை ஸ்விங் கிடச்சுன்னா அங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்கில் பேக் ஹண்டில் நல்லா பண்ண முடியும். ஒரு வேளை ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் இப்போ பேட் பண்ணாங்க, அப்போ நியூ பால் ஸ்விங்கில் காலியாக நாங்கள் டாப் ஆட அப்படின்னா டேவிட் வீஸே மாதிரி ஆட்கள் கொண்டு போவாங்க பெருசாக. ஸோ அந்த வகையில் நம்பிக்கை வைக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கன்சிடரபுளாக பவுலிங்கில் நியூ பால் வீசுகிறாங்க, கன்சிடரபிள். அண்டு ஜானி பெய்ஸ்டான்னு பார்க்கும்போது க்ளவ் இருக்குது. அந்த பாயிண்ட் அடிஷனலாக மேபி ஒரு 30-14 போனால் அந்த கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நமக்கு வரலாம். ஸோ ஒமர் சாய் பேட் பண்ணுறாரு, ஓப்பனிங் வராரு. அந்த இடத்துல இங்கே வந்து நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். பவுலிங்லேயும் நியூ பால் எடுத்து வீசுகிறாருங்கும் போது விக்கெட் வந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக அமையும். அதனால் ட்ரை பண்ணலாம் இவங்களெல்லாம். டீம் பாருங்கள், ஒமர் சாய் அண்டு லிண்டே கதையில் கேப்டன் இஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். மொயின் அலி, டேவிட் வீஸே. ஸோ இங்கே வந்து ஆன் டைமில் கிளாரிட்டி எடுத்துங்க. ஏன்னா டீம் பேஸில் கண்டிப்பாக 2 பக்கமும் மாற்றம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் குறிப்பாக ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் இதே அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. கேப்டவுனுக்கு என்ன மாதிரி போகணும் அப்படிங்கிற ஆங்கிள்லையும், கேப்டவுன்லேயும் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் என்ன ட்ராக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் 11 கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நாம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஒமர் சாய் ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். லிண்டே நல்ல சாய்ஸு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணுற அப்படின்னா லிண்டே கன்சிடரபிள் தான். ரசிவ் ஆண்டர்சன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ரீசெண்டாக ஃபார்முக்குள்ளே வர்றாங்க அப்படின்றதுனால ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் ஓகே. அண்ட் மேலே வந்து கான்வே நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. இதை கூட நான் ஜானி பெய்ஸ்டாக்கு போனேன். எனக்கு ஜானி பெய்ஸ்டாக் க்ளோவருக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் கான்வேயோட டச் அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ அதனால் பார்க்குறோம். எஸ்டர் ரிசனே பெருசாக யோசிக்க முடியாதனால அவரை விட்டுறலாம். அண்ட் ரஷீத் கான், ரபாடா, போல்ட்டு பெஸ்ட் பவுலர்ஸு ஓவரால் T20 ஃபார்மேட்ஸில் ரீசெண்ட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கன்சிடரபிள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.